உடையமர்ந்து நான் நிறையாரங்கமுதம் தல்லாலின் புடையமர்ந்து நான் நிறையாரங்கமுதம் கற்ற கேள்வி வெல்லாரும் திறந்த பூரணமாய் மறைக்கற்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தபடி இருந்து காட்சி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்துடற்கை வெல்வாம் எல்லாம் நாம் வரணை ஏற்றுதல் என்பது ஒன்றோ அவ்வல்லானாய் மன்னுதலின் முற்று பிரணோ தேவி சரஸ்வதி வாதேவி வாகினி தீனாம் அவிக்கல்வி. ஓம் ஸ்ரீ ரமாய நமக. கடிதங்கள்ல ஒன்று படிப்போம். வந்த வழியே போங்கள். தலைப்பு 2/12/45. ஆந்திர வாலிபன் ஒருவன் ஆசிரமத்துக்கு வந்தான். அவன் பகவானிடம், சுவாமி, நான் மோட்சமடைய வேண்டும் என்ற தாபத்தால் அதை பெறுவதற்கு வழி தெரிந்து கொள்வதற்காக எத்தனையோ வகையான வேதாந்த புத்தகங்களை படித்தேன். அவற்றில் பற்பல விதங்களாக எழுதியிருக்கிறார்கள். இன்னும் பல பெரியோர்களை தரிசித்து அவர்களிடம் கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கம் சொல்கிறார்கள். எனக்கு ஒன்றும் தோன்றாமல் உங்களிடம் வந்திருக்கிறேன். நான் எந்த மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்று கேட்டான். பகவான் புன்னகையோடு, சரி சரி, நல்லது, வந்த வழியிலே போங்கள் என்று சொன்னார். எல்லோரும் சிரித்தார்கள். பாவம், அந்த வாலிபன் ஒன்றும் சொல்லாமல் வருத்தம் தோய்ந்த முகத்துடன் இருந்தான். பகவான் வெளியே சென்றதும் அங்கிருப்பவர்களிடம், என்ன இது, நான் எவ்வளவோ ஆசையுடன் பண செலவு பார்க்காமல் மோட்ச மார்க்கத்தை நாடி இவ்வளவு தூரம் வந்தால் இவர் வந்த வழியே செல்லுகிறாரே, இதென்ன நியாயம், இது என்ன பரிகாசம் என்று வேதனைப்பட்டுக் கொண்டான். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் ஒருவர், ஐயா, இதில் பரிகாசம் ஒன்றுமில்லை. பகவான் உமக்கு சொன்னது சரியான பதில்தான். நான் யார் என்கிற விசாரம்தான் மோட்சத்திற்கு சுலபமான வழி என்பது பகவானுடைய உபதேசம். அந்த நானை சேருவதற்கு எந்த வழியில் போக வேண்டும் என்று கேட்டீர்கள். அந்த நான் என்பது எந்த வழியில் வருகிறது என்று அந்த வழியை ஆராய்ந்து கொண்டு போனால் மோட்சமடையலாம் என்பதே பகவான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம். ஒருவேளை பகவான் பரிகாசமாக சொல்லி அப்படி சொல்லி இருந்தாலும் மகான்களுடைய வாய்மொழிகள் யதார்த்தத்தை தான் குறிக்கும் என்று சொல்லி நான் யார் என்னும் புத்தகத்தை அவருக்கு கொடுத்தார். அந்த இளைஞன் வியப்படைந்து அதை உபதேசமாக ஏற்று பகவானை வணங்கி வீட்டுக்கு திரும்பி சென்றான். இப்படி பரிகாசமாகவோ மறைபொருளாகவோ சமாதானத்திற்கானாலும் போதித்து கொண்டே இருப்பார் பகவான். சாந்தம்மா அவர்கள் சமையலறையில் கைங்கரியம் செய்ய துவங்கின புதிதில் ஒரு நாள் பகவானிடம், எனக்கு தியானம் பண்ணி கொண்டே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது, வேலையை எப்படி செய்வது என்று கேட்டாராம். பகவான் விளையாட்டாக, மனத்தை இருக்கிற இடத்திலேயே நிறுத்தி சரீரம் மட்டும் வேலை செய்யட்டும் என்றாராம். நான் கூட இங்கு வந்த புதிதில் அவ்வப்போது வீட்டின் மேலுள்ள ஆசையினால் ஊருக்கு புறப்படுவதற்கு முன் ஹாலில் ஜனங்கள் இல்லாத நேரமாக பார்த்து பகவானிடம் போய் வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் திரும்பி அந்த கிணற்றில் விழுந்து விடுவோனோ என்று பயமாக இருக்கிறது என்பேன். எல்லாம் வந்து நமக்குள் விழும்போது நாம் எதற்கு விடுவது என்றும், இந்த பந்தங்கள் எல்லாம் விடவில்லையே என்றால் வருவது வரட்டும், போவது போகட்டும், அதனால் உனக்கென்ன என்றும் கூறுவார். பகவான் அந்த நான் என்பது என்ன என்பதை மட்டும் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தால் இந்த கஷ்டங்கள் நமக்கு இருக்குமா? சரி,
இப்ப சிவமணியத்தை பார்ப்போம். ராமச்சந்தர் அம்பாலாவில் இருந்து வந்தவர் கேட்டார், ஹிருதயம்னா என்ன, முக்தின்னா என்ன? பகவான், ஹிருதயம்னா உடம்பிலே ஸ்தூலமா துடிக்கிறது இல்லை, அது ஆத்மாவே தான். ஹிருத் பிளஸ் அயம் இஸ் ஈக்குவல் டு ஹிருதயம். இதுதான் மையம். எதன்கண்ணே நிலையாகி இருந்திடும் இவ்வுலகமெல்லாம் எதனது எல்லாம் எதனின்று இவ்வனைத்துலகம் எழுமோ மற்றிவை யாவும் எதன் பொருட்டாம் எதனால் இவ்வையமெல்லாம் எழுந்திடும் இவ்வெல்லாமும் எதுவே ஆகும், அதுதான் ஹிருதயம் என்று சொன்னார். இந்த பாட்டு உள்ளது 40 இருக்கிற பாட்டு, பகவான் எழுதின பாட்டு தான். அதையே அவர் கோட் பண்றார். எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் இவ்வுலகமெல்லாம், எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் இவ்வுலகமெல்லாம், எல்லாம் ஆத்மாவில் தான் இருந்திடும். எதனது எல்லாம், அது எல்லாமே ஆத்மாவுடையதான். ஏன்னா ஆத்மாவிலிருந்து கற்பனையா விரிந்த தோற்றம் தானே இதெல்லாம். இதெல்லாம் இதுக்கு மொத்தமும், இதுக்கு ஏதாவது யாராவது சொந்தம் கொண்டாடலாம்னாக்கா இந்த உலகத்துக்கு யார் கொண்டாட முடியும்? பகவான் தான் கொண்டாட முடியும். பகவான்கிறது நம்ம ஆத்மாவை தான். பகவானுக்கு தான் இது எல்லாம் சொந்தம். அதுதான் ஈசாவாசியோபனி சொல்லுது, ஈசாவாசியம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சீதா மாகிருத கஷ்ய சுத்தனம். தேன தெக்தேன புஞ்சீதா, தெக்தம்னாக்கா அதை வந்து தியாகம் பண்ணணும். எப்படி தியாகம் பண்ணணும்? இது பகவானதுன்னு சொல்லிட்டோம்னாலே தியாகம்தான். இந்த உலகம் அனைத்தும் பகவானது அப்படின்னு சொன்னோம்னா, இது வரைக்கும் இதுல ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அங்கே இங்கே என்னதுன்னுட்டு இருந்த பாவனை எல்லாம் போயிடுது. அப்படி பண்றதுதான் பெரிய தியாகம். தியாகம்னாக்கா நம்ம ஏதோ எடுத்து ஒவ்வொருத்தருக்கா பார்த்து கூப்பிட்டு கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இது எதுவுமே எனது இல்லை, இது எல்லாமே பகவானுடையது தான் அப்படிங்கிற முக்காலத்திலையும் அதே மாதிரி எண்ணம் இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த ஞானம் பரோட்சமா இருக்கிறதுனால விழிப்பு நேரத்துல அந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு தயாரா கூட இருப்போம். ஆனா வாசனையினால என்ன ஆகும், கனவு காண்கிற நேரத்துல இதெல்லாம் நம்முடைய இதுங்கிற பாவனையோட தான் கனவு காண்போம். கனவுல வந்து நான் இது வந்து பகவானுடைய இதுங்கிற அளவுக்கு கனவு காண்கிற அளவுக்கு நம்ம என்ன முன்னேறல ஆன்மீக பயிற்சியில, இல்லை ஆன்மீக ஞானத்தை வந்து திடமா பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இல்லை. அப்ப கனவுலையும் அந்த மாதிரி ஒரு கால் வந்தா, அப்ப கனவே வராது. அப்படி தப்பி தவறி கனவுல கனவுலையும் வந்தோம்னாக்கா கனவுலையும் இதெல்லாம் பகவானுடையதான்ட்டு சொல்லக்கூடிய நிலை வந்ததுன்னு சொன்னா அது நிச்சயமா ஒரு உயர்ந்த ஸ்டேஜுக்கு அந்த ஆன்மீக பயிற்சியில வந்துட்டோம்னு சொல்லலாம். உறக்கத்துல கேட்க வேண்டியதில்லை. அது நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் வந்து அது நம்முடையது இல்லைங்கிறது நல்ல அனுபவமா தான் இருக்குது. எதுவுமே எவ்வளோ சொத்து சேர்த்திருந்தாலும், எவ்வளோ பட்டம் பதவி அதிகாரம், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா தூங்கும் போதும் சரி, நம்ம ஊர் ஒரு பஞ்சாயத்து போர்டு கிளார்க்கு தூங்கும் போதும் சரி, எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உறக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது எதுவுமே சொந்தம் இல்லை. இங்கே ஒரு நாயும் சமந்தான், ஒரு ஞானியும் சமந்தான், ஒரு செல்வந்தனும் சமந்தான், ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரே அனுபவம் தான். அதனால தான் வந்து நமக்கு ஞானத்துக்கு உதாரணம் சொல்லும்போது உறக்கத்தை சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஆவரணம் இருக்குது. ஆவரணம் இருந்து அது விழிப்பு நிலையில மறுபடியும் விக்ஷேபமா வந்து மாறுறதுக்கு தயாரா இருந்துகிட்டே இருக்கு. அது சுத்தமா நாசமாகல, லயமா இருக்குது. நமக்கு ஞானிக்கு வந்து நாசம் ஆயிடுது அந்த எண்ணம். உலகம் வந்து உண்மைங்கிறது எண்ணம், இதுல என்னுடையது உன்னுடையதுங்கிற பாவனை, இதெல்லாம் அவங்களுக்கு நாசம் அடங்கி இருக்கும். அதனால அவங்களுக்கு விழிக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, ஒரே பாவனை தான் இருக்கும். நமக்கெல்லாம் விழிக்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் நம்ம இது, உறங்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் நம்முடைய இது இல்லை. விழித்த உடனே எல்லாம் வந்து குமிஞ்சிடும். சாதாரண குண்டூசியில இருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு இதில் இருக்கிற காராக இருந்தாலும் சரி, பிஎம்டபிள்யூ காராக இருந்தாலும் சரி, எல்லாம் என்னுடையது அப்படிங்கிற பாவனை வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும் நமக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் விவகாரத்தையே பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுதான் நமக்கு பந்தமே.
நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற எதுவுமற்ற தியாக உணர்வு, அதுதான் எக்தேன புஞ்சிதான்ட்டு ஈசாவாசிய உபநிஷம் சொல்லுது. ஈசாவாசிய மிதம் சர்வம், இது எல்லாமே ஈஸ்வனுடைய அறிவுனால, ஈஸ்வரன் ஞானத்தினால மூடப்பட வேண்டும். அப்படின்னா இதெல்லாம் இருக்கிறது எல்லாம் ஈஸ்வனுடைய இது, இங்க யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிறது. இதை பத்தி ஒரு இதை கூட நான் முன்னாடி ஒரு இடம் சொல்லியிருக்கேன். இந்த ஆட்டோவில் வந்து பின்பக்கத்தில் வந்து எழுதி வைப்பாங்க, நல்ல வாசகங்கள்லாம் இருக்கும். எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரியாது, ரொம்ப அருமையான வாசகங்கள்லாம் சமயத்தில் இருக்கும். ஒரு தடவை நான் அந்த மாதிரி பார்த்தேன். ஒரு இதில் ஆட்டோவில் பின்னாடி எழுந்தது, இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தம், இறைவன் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு எழுதியிருந்தது. இந்த ரெண்டு வரி தான். இது வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. படித்த உடனே வந்து ஒரு க்ஷண நேரத்துக்கு வந்து அப்படியே புத்தியெல்லாம் ஒரு சுற்றி அடங்கிட்டுது. இவ்வளோ பெரிய ஒரு பேருண்மையை வந்து எவ்வளோ சர்வசாதாரணமாக எழுதியிருக்கோம். அதாவது பிரசவத்துக்கு ஆட்டோ இலவசம்னுட்டு எழுதியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு வாசகமும் இருக்குதுன்னு சொன்னாக்கா, அது வந்து ஒன்றும் அந்த ஆட்டோ ஓட்டுறவருக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். இல்லை இந்த மாதிரி வாசகங்களை யாரோ எழுதி ஆட்டோவில் பின்னாடி எழுதி கொடுக்குறாங்களோ என்னமோ தெரியல. பட் இந்த ஈசாவாசியம் இதன் சொல்லுங்கிற ஈசாவாசிய உபனிஷத்து முதல் மந்திரத்தோட சாரமா அதுல இருக்கு. இதை நம்ம பெருசா விளக்குறதுக்கு பதிலா ஒரே வரி, இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தம், இறைவன் எனக்கு சொந்தம். அதாவது இந்த இறைவனை முதல்ல நீ ஒத்துக்கணும். உனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு. இப்படி நம்ம மதத்துல சொல்றது போல மகன் தந்தை உறவு போல, கணவன் மனைவி உறவு போல, தாய் பிள்ளை உறவு போல, அந்த ஒரு உறவு வச்சுக்கிட்டாதான் அந்த பொருளையே நம்ம தொட முடியும். அப்படி இல்லாட்டி இது அடுத்தவன் சொத்து. அதைத்தான் சொல்லுது அந்த மந்திரம், மாகிருத கஷ்ய சுத்தனம், அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படாதே அப்படின்ட்டு அந்த மந்திரம் சொல்லுது. அப்படின்னு சொன்னா நமக்கு உறவு இல்லைன்னு சொன்னா அவன் வந்து இறைவன் வந்து அடுத்தவன் ஆயிடுவான். அப்ப அந்த இறைவனுடைய சிருஷ்டியில இருக்கிற எந்த பொருளையுமே நமக்கு அனுபவிக்கிறதுக்கு யோக்கியதே கிடையாது. நம்ம முதல்ல உறவை ஏற்படுத்திக்கணும் இறைவனோட. அது பின்னாடி அது துவைத உறவா அத்வைத உறவா விசிஷ்டாத்வைத உறவாங்கிறது அப்புறம் வரட்டும். இறை சக்தின்னுட்டு ஒண்ணு இருக்குது, பிரம்மம்னுட்டு ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு, இந்த உலகமெல்லாம் அதனுடைய விரிவு கற்பனையாக இருந்தாலும் கூட அதனுடைய விரிவுங்கும் போது அதற்குத்தான் சொந்தம் இது அப்படின்னுட்டு நம்ம தெளிஞ்சிட்டோம் சொன்னா, அதுக்கு பிறகு நான்கிற ஜீவ போதம் நம்ம கிட்ட இருந்தா கூட அந்த பரமாத்ம போதத்தை முழுசா நம்ம அடையிறதுக்கு முன்னாடி நாம் வந்து அடிமை, அவன் ஆண்டான் அப்படிங்கிற பாவனை நம்மகிட்ட இருக்கும்போது, அவன் தந்தை நாம் மகன் அப்படிங்கிற பாவனை இருக்கும்போது தான் இந்த உலகத்துல இருந்துட்டு ஒரு கடுகளவையாவது எடுத்து நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாட்டி அது திருட்டு சொத்து, நம்ம திருட்டு திங்கிறாப்புல. நம்ம எவ்வளவுதான் உழைச்சி நம்ம சம்பாதிச்சோம்னு சொன்னா கூட நமக்கு நினப்பு இருக்கும், இதுக்கு எதுக்கு இறைவனை கூப்பிடுறீங்க, நான் உழைச்சேன் நான் சம்பாதிச்சேன் அப்படிங்கும்போது இதுக்குள்ள இறைவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு கேட்கறவா இருப்பான். இந்த மாதிரி ஒரு உலகம்னுட்டு ஒண்ணு யாரோ சிருஷ்டிச்சு வச்சு இதுல அதுக்கு வேண்டிய சாமகிரிகள்லாம் இருந்து உன்னையும் உற்பத்தி பண்ணி உனக்கு அறிவையும் கொடுத்து உனக்கு உடம்புல ஒரு ஆரோக்கியம் உழைக்கிற சக்தியையும் கொடுத்து அது நேரத்துக்கு புத்தி வேலை செய்யற அளவுக்கு அந்த திறமையும் கொடுத்து இதெல்லாம் கொடுத்ததுனாலதான் நீ வந்து உழைச்சி சம்பாதிக்கிறிய தவிர, நீ எங்க இருந்த இறைவனுக்கு அந்நியமா நீ ஒரு வியக்தியா உனக்கு இருக்கிறதுக்கு உனக்கு யோகியதை இல்லையா, அந்த மாதிரி உன்னால இருக்கிறதுக்கு முடியாது. உலகத்துல எந்த பொருளுமே இல்லை அந்த மாதிரி. அதனால எதுவா இருந்தாலும் இறைவனோட தொடர்பு பிடித்துதான் இந்த உலகத்தை நம்ம வாழ முடியும். இந்த உலகத்துல வாழும் போதும் சரி, முக்திங்கிற நிலையை அடையாமல் ஒரு கால் நம்ம இறந்தோம்னாலும் அதற்கு பிறகும் சரி இந்த இறை தொடர்பு இருக்கும். இறைவன் நான், இறைவன் எனக்கு அந்நியமாக இல்லைங்கிற ஞானம் தான் முக்தியை கொடுக்க போகுது. அப்பதான் இந்த பிறவிங்கிற ஒரு பந்தம் நமக்கு ஏற்படாம இருக்க போகுது. அது வரைக்கும் அந்த நான் அந்நியமாக தோன்றிய அந்த இறைவன் அந்நியமாகவே இருந்தாலும் கூட அதற்கு நான் அடிமை. அது இல்லாம நான் இல்லை, இந்த பிரபஞ்சமே இல்லை.
இதுல நான் அனுபவிக்கிறதுக்கு உள்ள இந்திரியங்களாகட்டும், அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய வெளியில் இருக்கிற பொருள்களாகட்டும், அதை அனுபவிக்கக்கூடிய என்னுடைய திறமையாகட்டும், இது அனைத்துமே இறைவனுடையது அப்படிங்கிறத வந்து ரொம்ப பரிபூரணமா நம்ம உணரணும். நம்புறது மட்டும் போராது. நம்புறது வந்து சாஸ்திரம் சொல்றத நம்புறதுங்கிறது வேற. இது விசாரித்து ஆமா இதுதான் உண்மைன்னுட்டு நாமே சொல்றாப்புல பிரத்தியாருக்கு நாம் சொல்றது போல சொல்லணும். நான் இங்க எங்கேயோ படிச்ச செய்தி சொல்றது இல்லாம நாமே உணர்ந்து சொல்றோம்னாக்கா அதுதான் வந்து ஒரு முழுமை பெற்ற வாழ்வு, முழுமையான அறிவு சார்ந்த வாழ்க்கைன்னா அதுதான் அறிவு சார்ந்த வாழ்க்கை. மற்ற வாழ்க்கையெல்லாம் வந்து ஏதோ அஞ்ஞானத்துல இருந்துகிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துக்கு விவகாரத்துக்கு ரொம்ப பெரிய மனுஷனாகவும் இருக்கலாம், பாராட்டத்தக்கவங்களாகவும் இருக்கலாம், மதிக்கத்தக்கவங்களாகவும் இருக்கலாம். அதெல்லாம் என்ன இருந்தாலும் சாரமற்ற வாழ்க்கை. இதை உணர்ந்து வாழ்வதுதான் சாரமான வாழ்க்கை. அதைத்தான் அவர் வந்து அங்கே இந்த பாட்டுல சொன்னார். எதன் கண்ணே நிலையாகி இருந்திடும் உலகமெல்லாம் எதனது எல்லாம் எதனின்றும் இவ்வனைத்தும் அனைத்து உலகும் எழுமோ. எதிலிருந்து எழும்? மித்தையாக அந்த பிரம்மத்திலிருந்து தான் எழும், இந்த இறை தத்துவத்தில் இருந்துதான் எழும். மற்ற இவை யாவும் எதன் பொருட்டாம். இது எதுக்காக இருக்கு இந்த உலகம்? இந்த உலகத்தை வந்து அனுபவிச்சு அதுல உள்ள சுகங்களை வந்து இந்திரிய பூர்வமா அனுபவிச்சு மடிந்து மறுபடியும் பிறந்து இப்படியே ஒரு தொடர் சங்கிலி போல வாழ்வதற்காக இல்லை. இந்த உலகத்தை பார்த்து விசாரணை பண்ணி இவை யாவும் எதன் பொருட்டாம் அப்படின்னா அந்த இறைவன் பொருட்டு. இறைவனை மீண்டும் நாம் அடைவதற்கு இந்த உலகமெல்லாம் நமக்கு வந்து அனுகூலமா இருக்கணும். இந்த உலகத்தை நம்ம பயன்படுத்திக்கணும், அதுல இருந்து அறிவு பெறணும். அதை விசாரிச்சு விசாரிச்சு இதனுடைய தோற்றம் என்ன, இப்போ இந்த இத்தனை மாற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசாரிக்க 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 அது எங்க கொண்டு விடும்னா இறைவன்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் எதன் பொருட்டாம், அந்த இறைவனை அடையும் பொருட்டு அல்லது உணரும் பொருட்டு அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாட்டுடைய சாரம். அதுதான் ஹிருதயம்னு பேரு. நம்ம ஹிருதயம்னு சொன்னவருக்கு ஹார்ட், பிசிக்கல் ஹார்ட் அப்படிங்கிறது போல நமக்கு ஒரு நினைப்பு. இன்னொன்று நம்ம சொல்லலாம் உன் ஹிருதயத்தை தொட்டு சொல்லு அப்படிங்கும் போது உணர்வு மயமா இருக்கக்கூடியது. அங்கேதான் வந்து இறைவன் வந்து தங்கிறது அப்படின்னு தியானம் பண்றதுக்கு ஏதுவாக சொல்றது. அது வந்து இடது பக்கம் இல்லை வலது பக்கம் இருக்கிற இருதயம் அப்படின்னுட்டு பகவானே சொல்லுவார். அந்த இடத்துல அதாவது நமக்கு ஏதாவது ஒரு திடீர்னுட்டு ஒரு செய்தி கிடைச்சது, வருத்தப்படுறதோ ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறதோ கிடைச்சுன்னா கூட துணுக்குன்னுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெஞ்சில ஒரு பகுதியில் வந்து துணுக்குன்னுட்டு ஒரு எஃபெக்ட் தெரியும். அந்த எஃபெக்ட் வந்து அங்கேதான், அங்கேருந்து தான் இதெல்லாம் தோன்றதுனால அந்த நேரம் வந்து நம்ம உணர்வெல்லாம் அங்கே இந்த மையத்தில் கொண்டு போய் சேர்க்குது, மையத்தோட தொடர்படுத்துது. இது மாதிரி நிறைய அனுபவங்கள்ல நம்ம அன்றாடம் வந்து இறை அனுபவத்தை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தான் விழிப்புணர்வோடு இல்லாதனால அதை அப்படி இப்படியே அது ஏதோ ஒன்றுட்டு நினச்சிக்கிட்டு விட்டுறோம். விழிப்புணர்வோடு இருந்ததுன்னு சொன்னோம்னாக்கா நமக்கு எல்லா விஷயங்களுமே வந்து அது இறைவன் காட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்களாவே தான் நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். அதுதான் ஹிருதயம். நினைப்பே மனம், மனமே ஜகம், இதுக்கெல்லாம் மூலம்தான் ஹிருதயம். இதையெல்லாம் எது கொண்டு வர்றதோ அதுவே பிரம்மம்னு உபனிஷத் சொல்றது. அதுதான் ஹிருதயம். பிரம்மம்னா பிரம்மம் தான் ஹிருதயம் அப்படிங்கிற. அடுத்த கேள்வி, ஹிருதயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பதில், நான் இல்லாம யாராவது இருக்காளா? நான் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான்கிறது தான் ஆத்மா, ஆத்மாதான் ஹிருதயம். இப்போ நான்கிறது தான் ஹிருதயம். இப்போ நம்ம நான் சொல்லிக்கிட்டு ஹிருதய நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு சொல்றோம் பாருங்க, நமக்கே நம்ம அறியாமலே நம்ம சொல்றோம். அந்த ஹிருதயம் வந்து ஹிருதயம்னு சொன்னது எங்கும் பரவி இருக்கு, எல்லாமாகவும் இருக்குது. அது வந்து மனித உடம்புல வந்து ஒரு மையம் கொண்டு இருக்கிறாப்புல ஒரு பாவனை நமக்கு.
தியானம் பண்றதுக்கு ஏதுவா அந்த இது ஏற்படுறது. இந்த உலக அனுபவங்கள் ஏற்படும் போதும் அந்த இடம் மட்டும் நம்ம காட்டி கொடுக்கறது. அந்த நான்கிறது நமக்கு நான் நம்ம சொல்லும்போது நமக்கு 2 நான் தெரியும். அதாவது ஒரு ஜீவனான ஒரு நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் தான் பேசினேன், நான் வந்தேன் போனேன் அப்படின்னு விவகாரத்துக்காக நம்ம பேசுற நான் ஒண்ணு. நம்ம விசாரிச்சு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய நான், அசங்கனாக இருக்கக்கூடிய நான், எதுலையும் சம்பந்தப்படாம சாட்சியா இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அது இருக்கிறதுனாலதான் இந்த விவகாரம் நான் இவ்வளவு விவகாரங்களையும் பண்ணுது அப்படின்னு நம்ம விசாரிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ ஞானி பேசும்போது 2 விதமான நானை பத்தி தான் பேசுறாரு. தத்துவ ரீதியா பேசும்போது அவர் நான்னாக்க ஆத்மா, அவரே விவகார ரீதியா பேசும்போது நான் உனக்கு உபதேசம் சொல்றேன், நான் சொன்னதை நீ கேட்கணும், நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற, அப்படியெல்லாம் ஒரு சீடன்ட்ட அவர் சொல்றாருன்னு சொன்னா அப்ப விவகார நானை பத்தி தான் சொல்றாரு அவர். அதே நேரத்துல நான்கிற தத்துவ ரீதியா இருக்கிற நானை பத்தி சொல்லும் போது அவர் சொல்றது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆத்மாதான் நான் அப்படின்ட்டு சொல்றாரு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டவர் சொல்றார், எனக்கு புரியல. என்ன புரியல? முன்னாடி என்ன சொன்னார் பகவான்? நான் இல்லாம யாராவது இருக்காளா? இதை கேள்வி இந்த விசாரணை பண்ணோம்னாக்க இல்லை அப்படின்னு தான் தோணும். நான் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான்கிறது தான் ஆத்மா. ஆத்மாதான் ஹிருதயம். நான்கிறது தான் ஹிருதயம். நான், ஆத்மா, ஹிருதயம், இறைவன் எல்லாம் ஒண்ணுதான். அவர் சொல்றாரு, கேள்வி கேட்டவர் எனக்கு புரியலைங்கிறார். பகவான், ஆழ்ந்த தூக்கத்துல நீங்க இருக்கீள், விழிப்பிலையும் இருக்கீள், ஒரே ஆள் தானே இரண்டுலையும் இருக்கிறது, அதே நான் தானே இரண்டுலையும் இருக்கு. என்ன வித்தியாசம்? தூக்கத்துல உடல் உலகம் இருக்காது, விழிப்பிலே உடல் உலகம் இருக்கும். மனம் எழுந்தா உலகம் தோன்றும், மனம் அடங்கினா உலகம் தோன்றாது. போலியா உதித்து ஒடுங்கிறது உண்மை, நான் இல்லை. போலியா உதித்து ஒடுங்கிற உண்மை நான் இல்லை. இந்த உதித்து ஒடுங்கிறதுக்கு ஆதாரமா உதிக்காம ஒடுங்காம எது இருக்கோ அதுதான் உண்மை நான். இதுதான் நம்ம சாட்சின்னு சொல்றது. உதிச்சு ஒடுங்கிறதுக்கு ஆதாரமா உதிக்காம ஒடுங்காம எக்காலத்திலும் சதோதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே அது இருக்கு, சகஜமா இருக்கு. அப்படி இருக்கிற உதிக்காம ஒடுங்காம எது இருக்கோ அதுதான் உண்மை நான். இது 3 நிலையிலேயும் மாறாம இருக்கும். உதித்து ஒடுங்கும் போலி நான் விழிப்புல மாத்திரம் இருக்கும். நான் நம்மளை குறிக்க கையை மார்போட வலப்பக்கத்தை தான் காட்டுறோம். நம்ம அறியாமலே ஆத்மாவைத்தான் சுட்டி காட்டுறோம். ஆத்மா நமக்கு எப்பவும் நேரடியான அனுபவத்தில் இருக்கு. ஏன்னா அது நாம தான். துன்பமெல்லாம் இந்த உடல் உலகங்களை உண்மைன்னு நினைக்கிறதால தான். இந்த குழப்பத்துக்கு காரணம் அஞ்ஞானம். அஞ்ஞான நீக்கமே ஞானத்தோட அடைவு. எனக்கு புரியலைங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கமா பகவான் சொல்றாரு. அதாவது 3 காலத்திலையும் எது மாறாம இருக்கோ, தூக்கத்துல, கனவுல, விழிப்புல, இந்த 3 காலத்துல எது மாறாம இருக்குதோ அதுதான் உண்மைதான். அதாவது தூக்கத்துல என்ன வித்தியாசம்னா, தூக்கத்துல உடல் உலகம் இருக்காது. ஆழ்ந்த உறக்கத்துல உடல் உலகம்லாம் இயக்கமா இருக்காது. நம்ம கேட்கலாம், அடுத்தவங்களுக்கு எல்லாம் இருக்குமே, நம்ம தூங்கும் போது அடுத்தவங்களுக்கு இருக்குமே, அப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, எல்லாமே நமக்கு தான். நாம இருந்தா தான் அடுத்தவங்களே. நாம இல்லைன்னா அடுத்தவங்க ஏது? நாம அந்த ஞானத்தில் இருக்கும் போதும் சரி, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதும் சரி, நான்கிறது அங்கே இல்லை. நான் இந்த போலி நான்கிறது இல்லை. அந்த போலி நான்கிறது இல்லாம இருக்கிறதுனால அடுத்தவனும் கிடையாது, உலகமும் கிடையாது. அதனால அடுத்தவனுக்கு உலகம் இருக்குங்கிற கேள்வி அர்த்தம்
அர்த்தமில்லாத கேள்வி. சாதாரணமா அப்படிதான் சில பேர் கேட்போம். நான் தூங்கும்போது உலகம் இல்ல உண்மைதான். ஆனா பக்கத்துல படுத்திருந்தவனுக்கு பக்கத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கோ, வேற விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கோ அந்த உலகம் இருக்கத்தான் இருக்குது. அப்படின்னா, நீ தூங்கும்போது பக்கத்துல ஒருத்தன் படிக்கிறாங்கிறது ஆழ்ந்த உறக்கத்துல, பக்கத்துல ஒருத்தன் படிக்கிறாங்கிறதோ, அவன் வேற வேலை செய்யறாங்கிறதோ அப்படிங்கிற அனுபவமே கிடையாது. அது வீழ்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய அனுபவம். இன்னொருத்தன் இருக்கிறதுங்கிறதெல்லாம் வீழ்ச்சிக்கிட்டு இருக்கும்போது. ஆழ்ந்த உறக்கத்துல அந்த அனுபவமே கிடையாது. அதனால அதுதான் ஞானத்திலையும் அதே மாதிரிதான். ஞானத்துல இதெல்லாம் தோன்றுனா கூட ஆழ்ந்த உறக்கத்துல அது தோன்றாம இருக்குது. அப்படிங்கிறத தோன்றவே இல்லைங்கிறத வீழ்ச்ச பிறகு புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஞானத்துல என்னன்னு சொன்னாக்கா, இந்த அனுபவம் எதுவுமே இல்லை, தோன்றலைங்கிறது இல்லாம தோன்றினால் கூட அது மித்தை தான் அப்படிங்கிற அனுபவம் இருக்கும். அவ்வளவு சர்வ சாதாரணமா இருக்கும். அதோட விவகாரம் பண்ணும்போதும் கூட அதனால எந்த பாதிப்பும் எனக்கு ஒன்றும் கிடையாது. அதுல இருந்து எந்த சுகம் எனக்கு வரல, அதுல இருந்து எந்த துக்கமும் எனக்கு வராது. அப்படிங்கிறது, அதாவது தோன்றினாலும் அது இல்லை, தோன்றாம இல்லாம இருக்கிறதுங்கிறது வேற விஷயம். தோன்றாம இல்லாம இருக்கிறதுனாக்கா எல்லாருமே சுகமாவே இருக்கலாம். தூங்கும்போது துக்கப்படுறவங்கன்னு உலகத்துல யாருமே கிடையாது. இப்ப அந்த மாதிரி துக்கம் இல்லாம இருக்கிற நிலையை நம்ம கேட்கல. ஏன்னா அது இயல்பாவே இறைவனுடைய அருள்னால, இறைவனுடைய அமைப்பிலேயே தூக்கத்துல யாருக்குமே துக்கமே இல்லைதான். அப்படி நம்ம தொடர்ந்து தூங்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? இந்த இயற்கையுடைய அமைப்பு அப்படின்னு சொன்னா, தூக்கம், விழிப்பு, கனவுங்கிற 3 நிலைகளையும் 3 அவஸ்தைகளும் போய்கிட்டு தான் இருக்கும் அது. அப்ப இந்த 3 அவஸ்தைகளுடைய தன்மை என்ன? 3 அவஸ்தைகள்லயும் போறது யாரு? என்ன போகுது? உண்மையாவே போகுதான்னு விசாரணை பண்ணி தான் நம்ம அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, வெறும் என்னுடைய எண்ணத்தினால, பல ஜென்மம் பழக்கத்தினால அந்த மாதிரி நான் ஒரு கற்பனை பண்ணிட்டேன். அந்த மாதிரி எதுவுமே போகல. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது எப்படி இல்லாம இருக்குதோ அது போலதான் விழிப்புலையும் அதெல்லாம் அதுக்கு எந்த சேஷ்டையும் கிடையாது. என்னை பாதிக்கவே பாதிக்காது. அது ஒரு தென்றல் காசு இமயமலைய மேல வீசினாக்கா இமயமலை நொறுங்கி போடுமா என்ன? அதை போல நம்முடைய ஆத்மாங்கிற சொரூபத்துல நம்ம இருக்கும்போது எந்த விதமான அசைவுகள் வெளியில தோன்றினாலும் நம்ம அசையாம தான் சாட்சியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி ஒரு திடமான ஞானம், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது நிலைதான் என்னுடைய விழிப்பு நிலையிலையும் உண்மையான நிலை அப்படிங்கிறத திடமா நம்ம அடிக்கடி நினைச்சு பார்த்து திடப்படுத்திக்கணும். அப்படி இந்த மாதிரி நமக்கு உலகம் உண்மைங்கிற பாவனை வரும்போதெல்லாம், விவகாரம் பண்ணும் போதெல்லாம் அந்த பாவனைக்கு தான் நம்ம நழுவிடுவோம். நழுவாம இருக்க முடியாது. அப்பதான் அந்த கண நேரம் தான் விழிப்புணர்வு நமக்கு வரணும். இது விவகாரத்துக்காக செய்யறோம். அதாவது இப்ப நமக்கு சம்மந்தம் இல்லாம அடுத்தவங்களுக்காக ஒரு வேலையை செய்யறோம்னு வச்சுங்க, அதுல எப்படி நமக்கு சம துக்கம், சுக துக்கம் சமமா தான் இருக்கும். அது அதிகமா இருக்காது. நம்ம ஏதோ பந்தப்படும் போதுதான் நமக்கு கிடைக்கும். அடுத்தவங்க வேலையை செய்யும் போது நமக்கு ஒண்ணும் இது கிடையாது. நமக்குள்ள கூலியை வாங்கிட்டு செய்ய போறோம். அதனால என்ன நடக்குதோங்கிறது நமக்கு தெரியாது. லாபம் நடக்குதா, நஷ்டம் நடக்குதாங்கிறத பத்தி எல்லாம் ஒன்றும் நமக்கு கவலை இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது போல இது ஏதோ அடுத்தவங்க விவகாரம் பண்றது போல ஞானி செஞ்சுக்கிட்டு இருப்பான். தான் இந்த போலினான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் கலங்காத கடல் போல, ஆழங்காண முடியாத கடல் எப்படி அடியில அமைதியா இருக்குதோ அதை போல நான் அமைதியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கேன். என் மேல் அலைகள்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா அதனால அந்த அலை பாயறதுனால என்னுடைய அமைதிக்கு எந்த பங்கமும் இல்லை அப்படிங்கிற திட புத்தி, அதுதான் உண்மையான ஞானம், நிலை பெற்ற ஞானம்னு சொல்றது. அதுதான் ஆத்ம நிஷ்டை அப்படிங்கிறதும் அதுதான். அதைத்தான் அப்படி சொல்றாரு. போலியா உதித்து ஒடுங்கிறது உண்மை நான் இல்லை. இது இந்த உதித்து ஒடுங்கிறதுக்கு ஆதாரமா உதிக்காம ஒடுங்காம எது இருக்கோ அதுதான் உண்மை நான். இந்த 3 நிலையிலேயும் மாறாம இருக்கும் உதித்து ஒடுங்கிற போலி நான் விழிப்புல மாத்திரம் இருக்கும். நான் நம்மளை குறிக்க கையை மார்போட வலப்பக்கத்தை தான் காட்டுறோம். நம்மை அறியாமலே ஆத்மாவைத்தான் சுட்டி காட்டுறோம்.
ஆத்மா நமக்கு எப்பவும் நேரடியான அனுபவத்திலேயே இருக்கு. அதாவது புதுசா வரல, அது இருந்துகிட்டே தான் இருக்குது. நேரடியான அனுபவத்திலே முக்காலத்திலையும் இருக்குது. ஏன்னா அது நாம தான். ஏன்னா நாம இல்லாம ஒரு காலத்துல இருக்க முடியாது. இந்த உலகமே அழிஞ்சா கூட இந்த உலகத்தை அழிஞ்சு போறதுங்கிற அறிவு யாருக்கு ஏற்படணும்? நமக்கு தான் ஏற்படணும். இந்த உலகமே ஒன்று திரண்டு என்னை தாக்குது அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு ஏற்படுதுன்னா யாருக்கு ஏற்பட முடியும்? நமக்கு தான் ஏற்படும். அதாவது உலகம் இருந்தாலும் சரி, அது அழிந்தாலத்துல எது நடந்தாலும் சரி, நம்முடைய உண்மையான நானுக்கு அணு உலகம் ஹானி ஏற்படுறதே கிடையாது. அதை யாரும் அண்ட கூட முடியாது, தொடக்கூட முடியாது. அவ்வளவு ஆழமா, அவ்வளவு அழுத்தமா, அவ்வளவு பலமா அது இருக்குது. இருக்குன்னு சொல்றதுக்கு வார்த்தைக்கு அர்த்தமா அது ஒண்ணுதான் இருக்குது. பாக்கி எல்லாம் இருக்கிறதா நாடகம் ஆடுது. அனுபவத்தில் இருக்கேன்னா அது நாம தான். துன்பம் எல்லாம் இந்த உடல் உலகங்களை உண்மைன்னு நினைக்கிறதுனாலதான் இந்த குழப்பத்துக்கு காரணம். அஞ்ஞான நீக்கமே ஞானத்தோட அடைவு. அடுத்த கேள்வி கேட்கிறார், மனத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? பதில், மனம்னா என்ன, யாரோடது? கேள்வி, மனம் சஞ்சலமாகவே இருக்கு, ஒரு நிலையில் இல்லை. பகவான், அலைகிறது தான் அதோட சுவாபம். மனம்ங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நாம மாறாம இருக்கும். அதுதான் சத்தியம். நம்மளை தவிர உண்மையிலேயே வேற ஒண்ணும் இல்லை. இந்த உண்மை நல்லா பதியணும், அதுதான் முக்கியம். மனசை பத்தி கவலைப்படாதீர்கள், அதோட மூலம் தெரிஞ்சா அது ஓடிடும், நம்மளை ஒன்றும் செய்யாது. அதாவது என்ன சொல்றாரு, மனம்ங்கிறது அதோட சுவாபம் அலைகிறது தான். மனம்ங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிஷத்துக்கு பல ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் போகுதுன்னுட்டு சொல்றாங்க ஆராய்ச்சி. அது போல ஒரு நிமிடத்துக்கு நமக்கு தெரியாமலே என்னென்னமோ நினைப்பெல்லாம் வருது. கொஞ்சம் கவனமா பார்க்கும்போது எங்க இருந்து இந்த நினைப்பு இப்ப வருது? நம்ம தெரியாமல அது ஏதோ பேசிக்கிட்டே இருக்குது. ஏன் ஏன் இது பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது ஒரு எண்ணமும் கூடவே வருது. அது ஏதோ ஒண்ணு புலம்புது. அப்புறம் இது ஏன் இது புலம்பிக்கிட்டு இருக்கு, இப்ப ஏன் இந்த எண்ணம் வந்தது அப்படிங்கிறது நமக்கே தெரியல. அப்ப நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. அது பாட்டுக்கு அது ஒரு ட்ராக்ல அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அதை ஒரு ட்ராக்கில் கொண்டு வர்றதுக்கு தான் தியானம் பண்றது அப்படிங்கிற சில பயிற்சிகள் எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அது முதிர்ச்சி ஆணுச்சுன்னு சொன்னாக்கா அது அது இஷ்டத்துக்கு வராது. அது வாசனை இருக்கிறதுனால வாசனைகள் பலவாக இருக்கு. அதுவும் இன்று நேற்று இல்லை, எத்தனையோ பிரிவுகள்ல ஏற்பட்ட வாசனைகள் இது. ஏதோ 4, 5 பிறவி, 6 பிறவி, அதாவது ஒரு நாம 400, 500 வருடங்களுக்கு முன்னாடி இதே இதே சூட்சும சரீரம்னு வச்சுங்களேன். இதுக்கு 400, 500 வருடங்களுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி 7, 8 பிறவியில இருந்தது எல்லாமே கூட ஞாபகத்துல இருக்கும். அது ஏதாவது சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தோட அந்த அனுபவம் சேரும்போது அந்த நினைப்பு வந்துடும் நமக்கு. அதனால நமக்கு அது எங்க இருந்து வருது, எப்படி வருது, ஏன் வருதுங்கிறது எல்லாமே தெரியாது. அது வர்றது அதோட சுவாபம்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு மனசை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி பழகி மனசு இல்லாத நிலையில நின்னுட்டோம்னு சொன்னா அப்புறம் அது சுத்தமா மொத்தமா லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் எல்லாம் போடும். அதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்ததுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஞானி ஆனவங்களுக்கு கூட அது இந்த வாசனை இருந்தது. ஞானம் அடைந்த பிறகும் கூட வாசனை இருக்கும் சில பேருக்கு, பலமா இருந்ததுன்னு சொன்னா. அவங்களை அது ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு இருந்தா கூட அது வந்துதான் போகும். அவங்க நம்ம தான் வாசனை வர்றதுனால அவங்க ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவிச்சு சுக துக்கம்னுட்டு அதை லேபலை ஒட்டி நம்ம கஷ்டப்படுவோம். ஞானிகளுக்கு அந்த மாதிரி வாசனையோட பலத்தினால இந்த மாதிரி கனவுகளோ இல்லை எண்ணங்களோ வந்தா கூட அதை உதாசீனப்படுத்திடுவாங்க. அந்த உதாசீனப்படுத்துறதுலேயே அது காலப்போக்கில் அது இல்லாம போயிடும். அதுக்கு திடமான ஞானம் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா தான் முடியும். இப்ப நமக்கு ஞானம் அதிடமா இருக்கிறதுனால
அதோட வாசனையோட பலம் வந்து அதிகமா தெரியுது நமக்கு. எப்போ வந்ததுன்னு தெரியல. ஆனா வந்திருக்கு, அது நம்மளை பாதிக்குது. நம்ம பாதிக்காம இருக்கணும்னு சொன்னாக்கா, எப்போ வந்தது ஏன் வந்ததுங்கிற ஆராய்ச்சிக்கு அவசியமே இல்லை. இது அப்படிலாம் தான் வரும். இது மித்தையில இருக்கிறதுக்கு எத்தனையோ விதமான சூழ்நிலைகள், எத்தனையோ விதமான காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஆராய்ஞ்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளால இருக்க முடியும். இல்லாத ஒரு நிலை தான் நம்ம நம்ம ஸ்திரமா நம்முடைய நிலையில நிற்கக்கூடியது, ஆத்ம ஸ்திதியில இருக்கக்கூடிய நிலைன்னு தெரிஞ்சு அதிலேயே இருந்து பழகணும்னா அதெல்லாம் தானாவே அதுக்கு யூஸ் பண்றதுக்கோ, அதை பார்த்து பயப்படுறதுக்கோ ஆள் இல்லாததுனால அது இருக்கிற அந்த இடம் தெரியாமலே போடும். அதுதான் அவர் சொல்றாரு, அலையிறது தான் மனசோட சுவாபம். மனம்ங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா நாம மாறாம இருக்கோம். அதாவது மனம் மாறுது, இப்படி இந்த எண்ணம் வந்தது, அந்த எண்ணம் போய் இன்னொரு எண்ணம் வந்தது, இப்படி எல்லாம் சொல்றதுக்கு யாரோ ஒருத்தன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன் மாறாம இருந்தா தானே இதை சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரி சொல்றது உடனே புரிஞ்சுக்க முடியும் நம்மால. நம்ம ஆத்மாதான், நம்ம ஆத்மா எதுலையும் சம்பந்தப்படாம இருக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டமே இல்லை. இப்ப பகவான் இங்க சொல்றாரு, அலையறதுதான் அதோட சுவாபம். மனம்தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா நாம மாறாம இருக்கோம். மாறிக்கொண்டே இருக்கிறத ஒருத்தன் பாக்குறான்னாக்கா, அவனும் மாறிட்டான்னாக்கா அவனுக்கு மாற்றமே தெரியாது. அவன் மாறாம தான் இருக்கிறான். அதுதான் சத்தியம். நம்மளை தவிர உண்மையிலேயே வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உண்மை நல்லா பதியணும். அதுதான் முக்கியம். மனசை பத்தி கவலைப்படாது. அதோட மூலம் தெரிஞ்சா அது ஓடிடும், நம்மளை ஒன்றும் செய்யாது. கேள்வி, அப்போ மனசை கட்டுப்படுத்த தேவையில்லையா? பகவான், நம்ம யாருன்னு தெரிஞ்சு கொண்டா கட்டுப்படுத்த மனசுன்னுட்டு ஒண்ணு இருக்காது. நம்ம யாருன்னு தெரிஞ்சுட்டா, நம்ம யாருன்னு என்ன தெரிஞ்சுட்டா எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம்? ஆத்மா சாட்சின்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்படி தெரிஞ்சின்ற நிலையில அங்க மனசு இருக்கா? மனசு இல்லாத நிலை தான் அந்த நிலை. மனசை கடந்த நிலை தான் நாம் ஆத்மாங்கிற அனுபவ நிலை. அப்ப அந்த மனசை கட்டுப்படுத்தணுங்கிற அவசியம் எங்க இருந்திருக்கு? மனசே இல்லை அப்போ. அப்ப கட்டுப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. கேள்வி என்னன்னா, மனசை கட்டுப்படுத்த தேவை இல்லையா அப்படின்னு கேட்டா, மனம் கடந்த நிலைக்கு நீ போயிட்டு ஏன் அதை வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிற? சாதன காலத்துல கட்டுப்படுத்துறதுங்கிறதெல்லாம் உண்டு. அது ஒரு விதமான உபதேசங்கள். அதெல்லாம் அந்த அந்தந்த பக்குவிகளுக்கு அதெல்லாம் உண்மைதான். அப்ப நீ இந்த மாதிரிலாம் பண்ணு, மனசை அடக்கிறதுக்கு, மனசை அலபாயாம இருக்கிறதுக்கு, மனதை ஏதோ ஒரு பொருள்ல குவிஞ்சி இருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அப்படின்லாம் பயிற்சி எல்லாம் சொல்றதெல்லாம் இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய சாதகர்களுக்காக சொல்லக்கூடியது. இவரு என்ன சொல்றாரு, அடிமடியிலேயே கை வைக்கிறாப்பல மனசெல்லாம் இருக்கு அவனுக்கு. மனசே இல்லையே, மனசு எங்க இருந்து தோன்றுது அப்படின்னு நீ ஆராய்ஞ்சிக்கிட்டு போனீங்கன்னாக்கா அது ஆத்மாவில் கொண்டு விடுது. ஆத்மாவில் கொண்டு விட்டா ஆத்மாவில் மனசு இல்லை. அந்த இடத்துலயும் மனசு இருந்ததுன்னு சொன்னாக்கா அது ஆத்மாவை நம்ம தரிசிக்கலன்னு அர்த்தம். எப்போ இந்த ஆத்மாவை உணர்றோமோ, அதை தரிசிக்கிறோமோ அறிவுபூர்வமா, அப்ப அங்க மனமே இல்லை. அப்ப அங்கே மனசை கட்டுப்படுத்த வேண்டியங்கிறது இதோட கொஸ்டினே இல்லை. அப்படிங்கிறத ரொம்ப சூக்ஷமான விஷயத்த ரொம்ப சர்வ சாதாரணமான லாங்குவேஜ்ல பகவான் சொல்றார். ஒரு ஞானிக்கு மனசு தொழில் பட்டாலும் படாட்டாலும் இருக்கிறது அவனுக்கு ஆத்மா மட்டுமே. மனம், அதாவது உடல், உலகங்கள் எல்லாம் நாமளேதான். நான்கிறதுல இருந்துதான் உடலும் உலகமும் தோன்றது. அதிலேயே தான் ஒடுங்கிறது. இருக்கும் போதும் நம்மளாவே தான் இருக்கு. நம்மள இருந்து உடல் உலகம் வேறா? நாம் யாருன்னு தெரிஞ்சா போதும், எல்லாம் சரியா இருக்கும். உடல் உலக நிழல்களாலே ஏன் கவலைப்படணும்? அதனாலே நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான்கிறது தான் ஹிருதயம். ஹிருதயம் சுயம் பிரகாசம். ஹிருதயத்துல இருந்து பிரகாசம் சகசிராரத்தை அடையறப்பதான் மனம் தொழில் படும். ஏன்னா மனசுக்கு சகசிராரம் தான் தொழில் ஸ்தானம். ஹிருதயத்துல இருந்து பிரகாசம் சகசிராரத்துல
ஆபாச பிரகாசமாகி அதிலே தான் உடல் உலகங்களை பார்க்கிறோம். மனம் ஒளிவயப்படும் போதுதான் உடல் உலகங்களை பார்க்கிறோம். மனம் ஒளிவயப்படாத போது அது பார்க்கிறது இல்லை, உடல் உலகங்களும் தோன்றுவது இல்லை. அதே மனம் தன் ஒளி மூலத்தை நோக்கி திரும்பி தன்னா பார்க்கிற அறிவு போய் இருதயமே ஒளிரும். அந்த பிரகாசத்துல மனம் சதாகாரமாகிவிடும். சதாகாரமாகிடும்னாக்கா அதாகவே ஆகிவிடும். எதாகவே ஆத்மாவாகவே ஆகிவிடும். சூரியனோட ஒளியே சந்திரனோட ஒளி. சூரிய ஒளியை வாங்கிய சந்திரன் பிரகாசிக்கிறது. சூரியன் உதித்த உடனே சந்திர ஒளி தேவையில்லை. ஆனாலும் சந்திரன் வானத்திலே லேசா தெரியும். அப்படித்தான் மனதும் இருதயமும். அதாவது சில நேரங்கள்ல அதிகாலையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா சூரியன் உதித்து சூரியன் வந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு எதிர்பக்கத்துல சந்திரன் தெரியும், லேசா இருக்கும். அதோட அது ஒளி இல்லை, அது அதை சுற்றி ஒரு ஒளி, அதை தன்னை மட்டும் காமிக்கிறதுக்காக அந்த ஒளி இருக்குங்க. அந்த ஒளியில உலகம் ஒளிர்றது இல்லை. ஏன்னா அதை விட பல ஆயிரம் மடங்கு பிரகாசமான சூரியன் ஒளிரும்போது அதோட வெளிக்கு அவசியமே தேவையில்லை. எப்படி ஒரு 1000 வாட் பல்ப் எரியும் போது ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சோம்னா அந்த தீக்குச்சி தெரியும், அது தன்னைத்தானே காமிச்சிக்குது, அவ்வளவுதான். பாக்கி உலகத்து பாக்கி பொருள்கள் எல்லாம் 1000 வாட் காமிக்கிற பொருள் எல்லாம் இது காமிக்கிறதுக்காக இல்லை. இது இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த ஒளியில எல்லாமே தெரியுது. அதை போலதான் ஆத்மாங்கிற ஒளி சர்வ காலமும் ஒளிர்ந்துகிட்டே இருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் மனசுல பிரதிபலிச்சு அந்த வழியில நம்ம உலகத்தெல்லாம் பார்க்கறாப்புல நினைக்கும் போது மனசுல இருந்துதான் எல்லாமே தோன்றுது, மனசுனாலதான் இதெல்லாம் பார்க்கிறோம் அப்படின்ட்டு நம்ம அஞ்ஞானத்தினால அப்படி எண்ணிக்கொள்றோம். உண்மையிலே பார்க்க போனா அப்படி இல்லை. அதுக்கு அதுல இருந்து எதுல இருந்து தோன்றியதுன்னு இப்ப இவ்வளவு காலம் ஆத்மாவுக்கு நீ போயிட்டேன்னு சொன்னா இங்க மனம்னே இல்லை, மனசை கட்டுப்படுத்தணுங்கிற வேலையே இல்லைன்னு உபதேசம் முடிச்சு போன பிறகு பாக்கி பேசுறதெல்லாம் 2ஆம் தரம் உபதேசங்கள் தான். பகவானே வேற வழி இல்லாம கீழே இறங்கி பேசுறாரு. இதெல்லாம் ஏதோ சத்தியம் போலவும் இவ்வளவு பேசுனாரு. அது முதல்ல இங்க சொன்னாரு, நாம யாருன்னு தெரிஞ்சுட்டா கட்டுப்படுத்த மனசுன்னு ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப மனம்ங்கிறது இல்லை அந்த நிலையில. அப்படியே இருந்துட்டோம்னாக்க இந்த கேள்வி பதிலே இல்லை, அதுக்கு பிறகு இல்லை, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நம்ம பேசாம என்ன என்ன பண்ணணுமோ அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், இந்த இது பண்றதெல்லாம் நான் இல்லை அப்படின்ட்டு இருந்துடலாம். ஆனா நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நாம கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதை படிக்கிறோம், சிவமணியத்தை படித்த பிறகு, பகவானோட உபதேசங்களை படித்த பிறகு வேற நூல் படிக்கிறதுக்கே தோற்றத்துக்கே மனசுக்கு இது ஒரு விருப்பமே வரமாட்டேங்குது. மறுபடியும் திருப்பி ஏன்டா அதை போய் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதான் விஷயம்தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிற போலதான் இருக்கு. பகவானே பாருங்க, அதை சொன்ன பிறகு ஒரு ஞானிக்கு மனசு தொழில் பட்டாலும் படாட்டாலும் இருக்கிறது அவனுக்கு ஆத்மா மட்டுமே. அப்ப தொழில் படுறது தொழில் படாதுங்கிற 2 நிலை இருக்கும். இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது அவனுக்கு ஆத்மா மட்டுமே. மனம், அதாவது உடல் உலகங்கள் எல்லாம் நாமளே தான். பாருங்க, உடல் உலகங்கள் எல்லாம் நாமளே தான்ங்கும் போது உடல் உலகங்களே இல்லை மித்தைன்னுட்டு ஒரு வாதம், அதுதான் அஜாதவாதம், முடிவான வாதம். அந்த மாதிரி என்றைக்கும் அதுவும் யாதும் என்றும் எவ்விடத்தும் பிறத்தல் இறத்தல் இலதாகும் ஓதும் விவர்த்த ரூபத்தால் அந்த பிரம்மமே உலகாய் வளரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எதுவுமே தோன்றதில்ல. ந நிரோதோ ந சோற்பத்தி ந பத்தோ ந சாதக முமுக்ஷுர் நைவ முக்தக இத்தியேசாம் பரமார்த்தத்தை அப்படின்ட்டு கௌடபாதர் தன்னுடைய காரிகையில சொல்றாரு. ஆதிசங்கரரும் விவேக சூடாமணியில அதையே பல இடங்கள் திருப்பி அதே சுலோகத்தையே அப்படியே திருப்பி சொல்றாரு. அப்போ அதுவும் அவர் என்ன சொல்றாரு, நான் நிரோதோ ந சோற்பத்தி, எதுவும் உற்பத்தி ஆகலை, எதுவும் சாகமும் இல்லை, பந்தப்பட்டவனும் இல்லை, முக்திக்கு முயல்பவனும் இல்லை, பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை, இதுதான் பரமார்த்தம் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டாரு.
ஆனா இது முடிவான உபதேசத்துக்கு பிறகு உலகம் தோன்றுதே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு ஒரு வாதம் என்னன்னா, அப்படி தோன்றிய உலகம்லாம் எங்க இருந்து தோன்றுது, எதன் மூலம் தோன்றுது, யாருனால தோன்றுதுன்னா அந்த இறைவன் மூலம், அந்த பிரம்மத்தில இருந்து தான் தோன்ற முடியும் அப்படிங்கிறத. அப்ப இந்த விளக்கத்தை சொன்ன பிறகு நமக்கு என்ன பண்றோம்னாக்கா, சிருஷ்டியில ஒரு நம்பிக்கை நமக்கு மீண்டும் வந்துருது. சிருஷ்டியே இல்லை, நான் நிரோதோ நச்சோற்பத்தின்னா சிருஷ்டியே இல்லைங்கிறது தான் முடிந்த முடிவு. இப்ப என்ன ஆகுது, இந்த தோன்றக்கூடிய உலகம் எல்லாம் இறைவனிடம் தான் தோன்றியது, இந்த இறைவன் தான் தோன்றுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த இறைவனையே இறை தத்துவத்தை மூன்றாக பிரித்து, அது தோற்றத்துக்காக ஒரு இறைவனுக்கு ஒரு பெயரு, அதை நிலை பெறுவதற்காக இறைவனுக்கு இன்னொரு பெயரு, அதை மீண்டும் அழிப்பதற்காக அந்த அதே இறைவனுக்கு இன்னொரு பெயரு. ஒரே இறைவன் தன்னை மூன்றாக பகுத்து கொண்டு இந்த மூன்று விதமான செயல்களையும் செய்வதாக ஒரு கற்பனை. இது ரெண்டாம் தரம். இது முடிந்த முடிவான நிலையில சிருஷ்டியே இல்லை. ஆனா பார்க்கும்போது நமக்கு பார்க்குறோம்னு தெரியுதே, இருக்குதே அப்படின்னாக்கா அதுக்குதான் அது நீ சரிப்பான்னுட்டு மறுபடியும் விசாரிச்சு நீ அதை முடிவுக்கு போற வரைக்கும் இது இருக்குது. இருக்குதுன்னாக்கா எப்படி இருக்க முடியும்? அது அந்த எல்லாம் அந்த பிரம்மத்திலேருந்து வந்ததுதான், எல்லாம் அந்த இறைவன்லேருந்து வந்ததுதான். அதனால அந்த உலகத்தை பார்க்கும்போதே இறைவனாவே பார்த்துரு நீ. இறைவன் தனியா நீ ஒன்றும் பார்க்க வேணாம். இந்த உலகத்தை பார்க்கும்போதே ஏன்னா அவனோட வந்தது, அவனோட தனியா அவனை விட்டுட்டு அது இருக்க முடியாது. எதுவும் நம்ம உடம்பு ஒரு இடமும் மூச்சு விடுற லங்ஸ் இன்னொரு இடத்துலயுமா இருக்கும். இந்த உடம்போட சேர்ந்து இருந்தா தான் அந்த உடம்பு உயிரோட இருக்க முடியும். லங்ஸ் ஒரு இடத்துல டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டும் இருக்கிறதுக்கும் உடம்பு இன்னொரு இடத்துல இருந்துகிட்டு செயல்பட முடியுமா? அது செத்துக்கு தான் போடும். அதனால இறைவன்லேருந்து தோன்றிய உலகம் இயங்குதுன்னு சொன்னா அந்த இயக்கத்துக்குள்ள அந்த உலகத்தை நீங்க உடம்பா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இறைவன் இருந்துகிட்டே தான் இருக்கிறார். அப்படியும் நீங்க பார்க்கலாம். உங்களை இது மித்தைன்னு பார்க்கறதுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை, அதுக்கு அந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியலைன்னு சொன்னா இறைவனை பார்க்கும்போது இறைவனை அந்த உலகத்தை பார்க்கும்போது இறைவனையும் சேர்த்தே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்ப நீங்க இந்த இறைவனுக்கு நம்ம முன்னாடி சொன்னது போல ஈசாவாசியமிதம் சர்வம்னு சொன்னது போல இந்த இறைவனுக்கு அந்நியமா இல்லை, அந்த இறைவனுடையதுதான் இதான், எதன் பொருட்டு இவையெல்லாம், எதனின்றும் இவையெல்லாம் தோன்றியது, எதனுள் இவையெல்லாம் மீண்டும் லயமாகிறது அப்படிங்கிற பாவனைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அவன்தான் அல்டிமேட் அப்படிங்கிற பாவனையில அதுல இருந்துட்டு நீங்க ஞானத்தையும் அடையலாம். இல்ல அதுலயே நின்றுகிட்டு பக்தியோட இருந்துகிட்டு அவனை வழிபட்டுக்கிட்டும் இருக்கலாம். உங்களுக்கு எது யதார்த்தமா வருதோ அதுக்கு மேல போக முடிஞ்சாக்கா போங்க, இல்ல பக்தியோட இருங்க. அட்லீஸ்ட் நீங்க அதை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளுக்காவது நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிற பாவனை உங்ககிட்ட இருந்து அழியுதுன்னா அதே ஒரு பெரிய விசேஷம் தான். கர்த்தா போக்தா பாவனை எப்போ அழியுதோ, நான் எதையும் செய்யல, என் மூலமாக ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. என் மூலமாகவே எதுவுமே நடக்காது, நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, எந்த அவசியமுமே இல்லை. எந்த செயல்களையும் தொடர்பு இல்லாம செயலற்ற நிலையில நான் இருந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தா இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த சக்தி இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கோ அந்த சக்தி தான் ஏற்றிட்டு இருக்கு. நான் இதுல சம்பந்தப்படலை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு ஒதுங்கிட்டீங்கன்னு சொன்னாலே பக்தியா இருந்தாலும் சரி, அது ஞானமா இருந்தாலும் சரி, அது ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. நமக்கு பக்தி தான், ஞானம்தான் அது அறுதியான இறுதி உண்மை அப்படிங்கிறது உங்களை அழைச்சிக்கிட்டு போச்சுன்னா போவோம். அப்படி இல்லாட்டி பக்தியிலேயே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் அவர் அவர் சொல்றாரு, தன் ஒளி மூலத்தை நோக்கி திரும்பிடுத்தோம்னா பார்க்கிற அறிவு போய் இருதயமே ஒளிரும். அந்த பிரகாசத்திலே மனம் ததாகாரமாகிவிடும். சூரியனோட ஒளியே சந்திரனுடைய ஒளி, இதெல்லாம் தான் சொல்லியாச்சு. மனசோட ஆபாச பிரகாசத்தாலேயே உலகத்தை உருவாக்கி பார்க்கிறோம். மனம் உண்முகப்படும் போது மனத்தோட மூலமே ஒளிர ஆரம்பிக்கிறது. அப்போ மனம் பகல் நேரத்து சந்திரன் மாதிரி சுத்தமா இருக்கும்.
அடுத்தாப்புல ஒரு சன்னியாசி ஒரு கேள்வி கேட்டார். உபனிஷத்துக்கள்ல மனத்தால ஆத்மாவை உணர முடியாது, மனதுக்கு எட்டாத அதீத உண்மைன்னு சில இடங்கள்லையும், மனத்தாலே தான் அதனை உணரணும் அப்படின்னு சில இடங்கள்லையும் சொல்லப்படுவது எப்படி பொருந்தும்? மனசைவ இதம் ஆப்தவியம் மேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு கடோபனிஷம் சொல்லுது. இது எப்படி அடையப்படும்னா மனிதனால தான் அடையப்பட முடியும் அப்படின்ட்டு சொல்லுது உபனிஷத்து. இன்னொன்னு ஏதோ வாச்சிய நிவர்த்தந்தி அப்பிராப்பிய மனசா சக அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்லுது. அதாவது அந்த உண்மையை உணர்ந்த பிறகு மனமும் வாக்கும் அதை பத்தி விளக்க முடியாம திரும்பி வந்துட்டுது அப்படின்ட்டு சொல்லுது. ஆகவே இது இந்த ரெண்டு விதமாகவும் சொல்லுது வேதங்கள். இதுல எது உண்மை? மனசனால தான் இந்த உண்மை அறியப்பட முடியும் என்றும், மனசனால இந்த உண்மை அறியப்பட முடியாது என்றும் ரெண்டு விதமா சொல்லுது. இதுல எது உண்மைன்னு, எது பொருந்தும் அப்படின்னு கேட்கிறார் பகவான். ஆத்மாவை மிருத மனத்தால தான், அதாவது நசித்த மனம் உணர முடியும். நசித்த மனத்தினால்தான் உணர முடியும். மிருத மனம் எண்ணங்கள் இல்லாத உண்முகமான மனம். இப்படிப்பட்ட மனம் தன் மூலத்தை அறிய போய் அதாகவே மாறிவிடும். அதான் ததாகாரம்ங்கிறது. இப்படிப்பட்ட மனம் தன் மூலத்தை அறிய போய் அதாகவே மாறிவிடும். அதைத்தான் ததாகாரம் ஆயிடுத்துன்னுட்டு சொல்றது. உலகத்துல ஒரு பொருளை பார்க்கிற மாதிரி ஆத்மா மனசுக்கு விஷயமாகாது. ஒரு அரை இருட்டா இருக்கும்போது வெளிச்சத்துக்கு விளக்கு வேணும், கண்ணு வேணும். சூரியன் உதிச்செடுத்தன்னா விளக்கு வேணாம். சூரியனை பார்க்கணும்னா விளக்கு தேவையில்லை. கண்ணை சூரியனை நோக்கி திருப்பினா போதும். அது மாதிரி உலகத்தை பார்க்கறதுக்கு மனசோட ஆபாச பிரகாசம் தேவை. ஹிருதயத்தை பார்க்கறதுக்கு மனம் உண்முகப்பட்டா போதும், மனம் உரு இழந்து விடும், ஹிருதயம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது என்ன சத்தம் வருது? மைக் ஆஃப் பண்ணுங்க சாமி. இவரு ராஜாசாமி. சூரியனை பார்க்கணும்னா விளக்கு தேவையில்லை. கண்ணை சூரியனை நோக்கி திருப்பினா போதும். ராஜாசாமி மைக் ஆஃப் பண்ணிடுங்க. சூரியனை பார்க்கணும்னா விளக்கு தேவையில்லை. கண்ணை சூரியனை நோக்கி திருப்பினா போதும். அது மாதிரி உலகத்தை பார்க்கறதுக்கு மனத்தோட ஆபாச பிரகாசம் தேவை. மனசோட ஆபாச பிரகாசம்னா என்ன? பிரதிபலிப்பு. ஆத்மாவுடைய ஒளி மனசுல பட்டாதான் அந்த மனுஷனால உலகத்தை பார்க்க முடியும். அதுக்கு அவசியம் அது தேவைப்படும். ஹிருதயத்தையே பார்க்கறதுக்கு மனம் உண்முகப்பட்டா போறோம். அதாவது ஆத்மாவை தரிசனம் பண்ணணும்னு சொன்னா, ஆத்மாவை தரிசனம் பண்றது மனசு தரிசனம் பண்ண முடியாது. மனசு மனசு தரிசனம் பண்ண முடியாது. மனசு தரிசனம் பண்ணுதுன்னு சொன்னா அதோட கரைஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். மனசு தரிசனம் ஆத்மாவை தரிசனம் பண்ணுதுன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அது ததாகாரம் ஆயிடுதுன்னு அர்த்தம். ததாகாரம்னாக்கா மனசுங்கிற ஒரு ஆபாச பிரதிபிம்பமே இல்லாம அது கரைஞ்சி எது தன்னுடைய யதார்த்த சொரூபமோ அந்த சொரூபத்திலேயே கரைஞ்சி போயிடுறது தான் ததாகாரம் ஆறுது. அப்பதான் மனசு அடைஞ்சிடுறது. அதுதான் ஹிருதயம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். மனசை பத்தி சொல்லும்போது
மனமேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தா அப்படியே விஷயாசக்தம் மனமேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தா விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ராஜா மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காரு சாமி. அப்படியா? மனோகி திதம் போக்தம் சுத்தம் ச அசுத்தமேவச்ச. மனசு வந்து ரெண்டு விதமான மனசு. ஒன்று சுத்தமான மனசு, இன்னொன்று அசுத்தமான மனசு. அசுத்தமான மனசனால தான் வந்து நம்ம இதை வந்து அறிய முடியாது. சுத்தமான மனசனால அறியலாம். சுத்தமான மனசுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா காம சங்கல்பங்களே இல்லாத மனசு. மனோகி த்விதம் புரோக்தம் சுத்தம் ச அசுத்தமேவச்ச. சுத்தம் காம விவர்ஜிதம், அசுத்தம் காம சங்கல்பம். அசுத்தம்னா ஆசைகளோடு கூடிய மனம். ஆசைகளோடு கூடிய மனம்னா திவித பாவம் இருக்கக்கூடிய மனம். தனக்கு அந்நியமாக பொருள்கள் இருக்கிறது, அந்த பொருள்கள் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது. சுத்தமான மனம் சொன்னாக்கா அந்நியமான பொருள்களே இல்லை, இருப்பது நான் தான். பிறகு மனசுக்கு வேலையே இல்லை. அது வந்து அப்ப சுத்தமா இருக்குன்னு சொன்னா ஆத்மாவில ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு படம் போட்டு காமிச்சிருக்கிறார். அதாவது பிரம்மம், சுத்த அறிவு, சர்வசாட்சி, சுயம் பிரகாசம், இருதயம், ஆத்மஸ்வரூபம். அதுல இருந்துட்டு ஜீவன் தோன்றுது. ஜீவன் வந்து தனித்தன்மை, ஆபாச பிரகாசத்தோடு கூடிய விருத்தி. அந்த தனித்தன்மை ஆபாச பிரகாசத்தோடு கூடிய விருத்தி வந்து எப்படி ஆகுதுன்னு சொன்னா அந்த கரணமா விரியுது. அந்த கரணம்னா புத்தி, மனம் ஆபாச பிரகாசத்தோடு சேர்ந்து முளை வடிவில் இருக்கும். இதுதான் சிதாபாசம்ங்கிறது. அது வந்து வெளிமுக விஷய விருத்தி, இன்னொன்று சாமானிய ஞானம். இது இரண்டும் சேர்ந்துதான் நாம் இப்ப பார்க்கிற உலகம். சாமானிய ஞானம் எந்த காலத்திலையும் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அத வந்து இந்த வெளிமுக விஷய விருத்தி வந்து பயன்படுத்திக்கிட்டு விருத்தி ஏற்பட்ட பிறகு தன்னுடைய சாமானிய ஞானமான தன்னுடைய சுயஸ்வரூபத்தை மறந்து, ஆனா அதே சுயஸ்வரூபத்தின் ஆதாரத்துல, அதனுடைய ஒளியில, அதனுடைய சக்தியில பலவிதமான எண்ணங்களாக விரிந்து, அந்த எண்ணங்களும் அந்த எண்ணங்களால் அறியப்படக்கூடிய உலகத்தையும் சத்தியம், உண்மை அப்படின்னு நினைச்சு விவகாரம் பண்ணி, அந்த விவகாரத்தினால பலனால சுகமோ துக்கமோ ஏற்பட்டு பந்தத்தை உருவாக்கிக்கிட்டு சம்சாரம்ங்கிறதா அது விரிஞ்சி நம்ம இதுதான் வந்து சத்தியம் அப்படிங்கிற பாவனையில அஞ்ஞானத்துல ஆழ்ந்து போயிருக்கிறோம். ஆனா இவ்வளவுக்கும் ஆதாரமான ஒரு சாமானிய ஞானம் எதனிடையும் கலவாமல் அப்படியே சுத்த சைதன்யம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது அப்படியே எப்படி ஒரு காயின்ல தலைப்பக்கம் பூ இருக்குங்கிறது போல நம்ம பூவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு தலையை பார்த்தோம்னு சொன்னாக்கா காயின் முழுக்க தலையாத்தான் தெரியும் நமக்கு. நம்ம அப்படி பார்க்காம பூவை பார்க்குறோம், பூவை பார்த்து மயங்கிடுறோம். அப்பப்போ தலை தெரிஞ்சு இன்னொரு பக்கம் தலை இருக்குதுன்னு தெரிஞ்சா கூட என்ன ஆயிடுது, அந்த தலையே நம்ம பார்க்கறத மறந்து போய் திரும்பி பூவா திரும்பி திருஷ்டி பூவில் விழுந்துருது. இப்படி இருக்கிறதுனால தான் திடப்படாத ஒரு சம்சாரத்துல நம்ம வந்து சுகதுக்கங்களுக்கு மத்தியில இதுதான் சத்தியம்ங்கிற பாவனையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்தாப்புல ஆத்மாவை பத்தி ஒரு படம் போட்டு காமிக்கிறார். அது சுத்த அறிவு. அதுல இருந்து தோன்றி ஜீவன் வந்து அறிபவன். அது வந்து புத்தி மனத்தின் வழியாக இது அறிகிறது. அந்த மாதிரி அறிகிறது வந்து போலி அறிவு. அந்த போலி அறிவுல இருந்து வெளிமுக விஷய விருத்தி, இன்னொன்னு சாமானிய ஞானம். அப்போ மனத்தோட விஷய விருத்தி தான் வெளியிலே உலகமாக தெரிகிறது. மனத்தோட நல்ல ஞாபகம் வச்சுங்க,
மனத்தோட விஷய விருத்தி. விருத்திங்கிறது வந்து ஒரு சலனம், ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தான் வெளியிலே உலகமாக தெரிகிறது. இது மேலே விழற, அதாவது பிரதிபலிக்கிற சாமானிய ஞானம்தான் உலகத்தை ஒளிர்விக்கிறது. இது மேலே விழற, அதாவது பிரதிபலிக்கிற சாமானிய ஞானம்தான் உலகத்தை ஒளிர்விக்கிறது. பிரதிபலிக்கிற சாமானிய ஞானம் அப்படின்னு சொன்னா அதை தான் வந்து நம்ம சிதாபாசன் சொல்றது. இந்த இந்த உலகம் யாருக்கு தெரியுது? சிதாபாசனுக்கு தெரியுது. ஆபாசனுக்கு தான் தெரியுது, ஒரிஜினலுக்கு தெரியல. இப்போ மனம் சும்மா இருக்கும், ஆத்மா பிரகாசிக்கும். ரஜசத்தோடும் தமசத்தோடும் மலினமான மனத்தையே பொதுவா மனம்னு சொல்றோம். அதாவது மனம்னு நம்ம சொல்றது இப்ப நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது, என்னுடைய மனசு சரியில்லை, உனக்கு மனசு இருக்குதா அப்படின்லாம் கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி புரிதல்வான மனம் என்னன்னா, ரஜசத்தோடும் தமசத்தோடும் மலினமான மனத்தையே பொதுவா மனம்னு சொல்றோம். சுத்த சத்துவ மனம் சொரூபமாகவே தான் பிரகாசிக்கும். இதுவே ஆத்ம ஞானம். அதனால சுத்த மனத்தாலே ஆத்மா அடையப்படுறது. கேள்வி என்ன? முதல் கேள்வி அவர் கேட்டது, மனசனால அடையப்பட முடியாது இந்த ஞானம்னும், மனசனால தான் அடையப்பட முடியும் அப்படின்னும் உபநிஷத்துக்கள் ரெண்டு விதமா முரண்பட்டது போல சொல்லுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுல எது உண்மை அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு பதிலா இவ்வளவு சொன்னவர் கடைசியில என்ன முடிக்கிறாரு? ரஜசத்தோடும் தமசத்தோடும் மலினமான மனத்தையே பொதுவா நம்ம மனம்னு சொல்றோம். சுத்த சத்துவ மனம் சொரூபமாகவே பிரகாசிக்கும். அது வந்து மலின மனம். மலினம்னு சொன்னாக்கா ரஜசு தமசு கலந்த மனம். அது அந்த மனசு அந்த அந்த மாதிரி ஒரு மனம். இன்னொன்று வந்து சுத்த சத்துவ மனம். அது எப்படின்னாக்கா பிரகாசத்தான் சொரூபமானவே பிரகாசிக்கும். இந்த மனம் இதுதான் ஆத்ம ஞானம்ங்கிறது. அதனால சுத்த மனசாலே ஆத்மா அடையப்படுறது அப்படின்ட்டார். முன்னாடி சொன்னோம் இல்லையா, சரஸ்வதி உபனிஷத்தா ஏதோ ஒரு உபனிஷத்து போல, மனோகி த்விஜிதம் புரோக்தம் சுத்தம் ச அசுத்தமேவச்ச. மனமே ரெண்டு விதமா சொல்லப்படுது, சுத்தம் அசுத்தம். அசுத்தம் காம சங்கல்பம், சுத்தம் காம விவர்ஜிதம். ஆசைகள் அற்றது. ஆசைகள் அற்றதுன்னு சொன்னாலே வெளிப்படவே வெளிப்படாது. உங்களுக்கு நமக்கு எந்த பொருள் மேலேயும் ஆசை இல்லைன்னா, நமக்கு தேவை அந்த பொருள் மேல வந்து தேவையில்லைன்னா நம்ம எதுக்கு ஷாப்பிங் போறோம்? ஷாப்பிங் போறோம்னு சொன்னா நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி செய்யணுங்கிற ஆசை இருக்குது. அந்த பொருள் இங்கேதான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, அதனால ஷாப்பிங் பண்ண போறோம். அதுல இருந்து அது அஞ்ஞானத்தின் ஆதாரத்துல வெளிப்படுது, ஞானத்தின் ஆதாரத்துல இல்லை. அஞ்ஞானத்தின் ஆதாரத்துல வெளிப்பட்டாலும் அது செயல்படுறதுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு சக்தியாக அது இருந்துகிட்டு இருக்கு. அதான் உலகமா இருக்கிறதுக்கு பிரம்மமே காரணமா இருக்குன்னுட்டு நம்ம இன்னொரு விதத்துல சொல்றதுக்கு அதுதான் வந்து ரீசன். இந்த உண்மை நம்ம உணர்ந்து அதுவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அங்க மனமே இல்லை அப்படிங்கிறது தான். அதுதான் இங்க இன்னும் பலவிதமான டிராயிங்ஸ் போட்டு அதை விளக்கி காமிக்கிறார். அதை வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.